எல்லாருக்கும் வணக்கம். ஹார்ட் பீட் இவ்வளோ நேரம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆன் பண்றதுக்கு கேமரா ரெடியா இருக்காங்க. எல்லாரும் கையும் கேமரா ஸ்விட்ச்ல போச்சு. சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. 3 கதை வச்சிருக்காங்க. 3 கதை செம்மையா இருக்குது. சொல்லுங்க அடுத்து. ஹாட்ஸ்பாட் 1 மிஸ் பண்ணவங்க முதல்ல அதை போய் பாருங்கள். ஹாட்ஸ்பாட் 2 மிஸ்ஸே பண்ணாதீங்க, தேட்டரில் பார்க்கணும். ஒவ்வொரு சீனு ஒவ்வொரு டைலாக்கு கிளாப்ஸ் பறக்குது தேட்டரில். சீரியஸ்லி விக்னேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப். ரக்ஷன் அப்புறம் அஸ்வின் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சீனில் தம்பி ராமையா வருவார், தேட்டரே பறக்கும். அதே மாதிரி ஒரு சீனில் எம்எஸ் பாஸ்கர். ஒவ்வொரு ஆக்டரும் இந்த டைரக்டர்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு சின்ன கேரக்டரை கூட அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்கிறாரு. எந்த இடத்துலையும் ஸ்க்ரீன் பேலையோ கதையிலையோ ஒரு தேவையில்லாமல் அற்புதமாக எடுத்திருக்காரு. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்கலன்னா ஓடிடுவேன் இந்த கேமரா பார்த்து பயந்து. நின்று இவனை தாண்டி கியூவை பிரேக் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கு காரணம். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் மூவி ஹாட்ஸ்பாட் 2. அப்படியே ஹாட்ஸ்பாட் 1ஐயும் பாருந்துருங்க. இது பார்க்கலனாலும் இது புரியும், பட் பாருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆக்டட். ஒரு சின்ன ரோல் இப்போ ஒருத்தர் பேசியிருந்தார் பாருங்க. அவர் ஒரு டிவி இன்டர்வியூவில் வருவார். ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருந்துச்சு. பேசு. இல்லை, சென்சிபிளான மேட்ரை ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்காங்க. டேரக்டராக இருக்கட்டும், ப்ளஸ் ப்ரொடியூசர் ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ணாக்கு அண்ணா வேறு லெவல் கலக்கிட்டீங்கண்ணா நீங்கள் சீரியஸாகவே. ஹாய்ண்ணா ஹாய். ஸோ படம் பார்த்தோம். ஓகே சார் பேசுங்க சார். என்ன சார் இப்படி கேட்குறேன்? ஹாட்ஸ்பாட் 2 படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அதனால் ஒரு படத்துக்காக வந்தோம். உள்ள 4-5 படங்கள் நிறைய கதைக்களம்லாம் ட்ராவல் ஆகி ஓரளவு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கலகலப்பாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி நிறைய டெபியூ ஆக்டர்ஸ்க்குலாம் இன்னும் நிறைய என்கரேஜ்மெண்ட்டு, நாங்களும் இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ்லாம் ட்ரை பண்ணணுன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருந்தது. ஸோ நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் தேட்டர்ஸ்க்கு ஹாட்ஸ்பாட் 2 என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். டைலாக்ஸ் அல்டிமேட். ரொம்ப நிறைய இடத்துல இந்த குபீர் சிரிப்புன்னுவாங்களே, அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான படம். நிறைய இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படங்கள் இருந்தது. நச்சுன்னு ஒரு பஞ்சோட முடிக்கிற மாதிரி இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் கார்த்திக். ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சூப்பர். மைக் பத்திரம் அதான் பிடிச்சிருக்கு. அதான் ஓ. ஸோ எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் ஹாட்ஸ்பாட் 2. தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூண்ணே, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அதை விட்டிங்கன்னா விழுந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஷாமா இதை பிடிச்சிருப்பான். அடுத்தது வடிவேல் மாதிரி அடுத்தது வந்தால் ரொம்ப நல்லா இருந்தது படம். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாம் திரையரங்கில் பார்க்கணும். 3 கதையுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாரும் தியேட்டரை விட்டு எழுந்து போகும்போது கிளாப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த படம் இருக்குது. ஸோ ஐ எம் விஷிங் த டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஹாட்ஸ்பாட் சமூகத்தில் இருக்க எப்பவுமே ஒரு விஷயத்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துகிட்டு காமிக்கும். அந்த மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு காமிச்சிருக்கு. படத்தில் கேட்ட மாதிரியே ஒரு படம் ஏன் ஒரு கருத்து சொல்லணும், ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இந்த படத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ எல்லாரும் படத்துக்கு போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக எனக்கு நான் அமரனாக்காக. ஸோ லாஸ்ட் கதையில் தான் அவர் வராரு. பட் இருந்தாலும் நிறைய தியேட்டர் மொமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே ரிவ்யூலேயே படம் பார்த்து சொல்லாங்க. ரிவ்யூலேயே எல்லாருமே பயங்கரமாக கிளாப்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் வெரி வெரி பர்சனல். அண்ட் ஐ திங்க் நிறையா அந்த கடன் இல்லை, வரக்கூடிய எல்லா பிளாட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக போய் ஒரு படம் பார்க்கணுன்னா சூப்பராக இருக்கும். ஹாட்ஸ்பாட் 2 மச் நல்லா
ஏஸ் ஆமாம், நானும் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னேன். பட் இருந்தாலும் அமரோட அந்த ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அமர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ நேரம் வர மாட்டேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணுறதுக்கு கேமரா ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் கையும் கேமரா ஸ்விட்சில் போச்சு. சீரியஸாக பயங்கர செம கவுண்டர் கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. அதை விட மைக்கு தட்டிட்டு பேசுகிறேன். அதெல்லாம் சரி ஜெனியூனா அவர் யாரும் மறைச்சிருக்கிறதுக்காக வந்து சரி ஓகேடா, நான் சொல்லிட்டு இருந்தேன்டா நல்லதா. என்னன்னா அமரை வந்து ஒரு ரைட்டராக பார்த்துருக்கோம், ஒரு காமெடியனா டிவி ஷோஸில் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள்லேயும் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் உனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல். உன்னோட டைமிங் அண்ட் ரைட்டிங் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, இன்னும் சூப்பராக வரணும். 26 ராக்கெட் இவங்க கூட அடுத்த டிராவல் அப்படியா? இது வந்து அமர் அவனை விட உனக்கு சொல்றேன். எஸ், அதனால நீங்களும் வந்து மறக்காம பாருங்க. அண்ட் அமர் அண்ணா மட்டும் கிடையாது, ஆதித்யா கதிர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரக்ஷன் நல்லா இருந்தது. எல்லாருமே லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 3ல நீங்கள் நடிக்கிறீங்களா? அது ஹாட்ஸ்பாட் 3 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் போயிட்டு இந்த ஜனவரி 23க்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு மூவினே சொல்லலாம். விக்னேஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் எப்படியோ அதே மாதிரி செகண்டும் நல்ல ஃபன்னாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஃபன்னுன்னு மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும் வந்துட்டு ஒரு கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகும். எனக்கு இது கனெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற மக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ விக்னேஷ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நல்லா இருக்குது, ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபன்னாக எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஆடியன்ஸோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் 2 ரொம்ப நல்லா இருக்கு. 4 போர்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு போர்ஷன் 4 ரொம்ப 3 போர்ஷனுமே சூப்பராக இருந்தது. அது ஒன்றும் இல்லை, அது நடுவில் பவானி சங்கர் வந்து போகிறதுனால 4 போர்ஷன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. பார்த்ததை பிரித்து தான் பார்த்தேன். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு 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 இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மாஸ்டர் இதில் நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓ, புரிஞ்சு போச்சு. ஆமாம். ஸோ நாங்களாம் ஒன்றா இருந்தோம். இப்போ ஒன்றா வந்து மாஸ்டர் பண்ண படத்தை அதில் நடிச்சிருக்க படத்தில் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்குது. அழுவாதீங்க. விக்னேஷ் கார்த்திக் அவரோட தாட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. மாஸ்டர் பேசுகிறீங்க. என்னை பற்றி இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மூவி வந்து பார்த்தது. ஏன்னா சீன் பை சீன் எல்லாமே வந்துட்டு கிளாப்ஸ் தூள் பறக்குது. அதுவும் இல்லாமல் மிஸ்டர் ரகு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை அவர் சொன்னால் நான் தான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. நிஜமாக சூப்பராக இருந்ததுங்க. ஒரு கதையுமே செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப்பராக இருக்கும்னா படத்துக்கும் சூப்பராக இருக்கும், நீங்களும் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஒரு கதையிலுமே ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ மெசேஜ் சூப்பர் மெசேஜ். சொல்லுங்கள் நடித்தவரே. வாங்க. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டு. நான் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் சாங் பண்ணிவிட்டு அந்த சாங் மட்டுமே பார்ப்பேன். பட் இந்த படத்தில் வந்து நானும் நடிச்சிருக்கேன். அதை நானே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அதான் சொல்ல வர. இல்லை அப்படி இல்லை, எப்பவுமே வந்து என்னோட சப்போர்ட் வந்து இவங்க தான். உள்ளே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் வெளியே வந்து இந்த மாதிரி இல்லை. ஆமாம், ஐயோ நான் போயிடுவோம். அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் நிற்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திக்கும், அண்ட் தென் ப்ரொடியூசர் பாலா சார், அண்ட் தென் சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ், இவங்க மூலிமா தான் எனக்கு இது கிடச்சிது. இது மூலிமா அந்த ஹாட்ஸ்பாட் மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே வேறு படத்தில் அப்படியே ஒரு ஆக்டிங்காக இவங்க கூட சேர்ந்து அப்படியே நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளஸ்ஸிங், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி இது. நம்ம எல்லாருக்குமே எங்கள் ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன், எங்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு மூவியாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. 2026 நியூ இயர் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அவர் ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருக்க, அவர் பேர் சொல்லுமா? இல்லை, ஆக்சுவலி ஹாட்ஸ்பாட் 1க்கு அப்புறம் ஒரு 2 ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துறதே ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பார்ட்டுமே வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 2 பார்த்துட்டு நல்ல மெசேஜ் தோணுச்சு. அடுத்த 2 பார்த்தா இதுவுமே சூப்பராக இருக்கும். ஒரு லவ் எப்படி இருக்கும், அண்ட்
பீப்புள் வந்து எப்படி எதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்போம், ஆனால் அவங்களோட கேரக்டர் ப்ளே வேறு மாதிரி இருக்கும். பிரகிடா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஓபி சார் ஜோசப் சார் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆங்கிள் சூப்பராக வைப்பாரு, வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமுக்கும் விஷ் அண்ட் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.